வணக்கம். நீட்டுக்கு எதிராகவும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராகவும் டெல்லியில் நடந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதேபோல் இந்தியா முழுமைக்கும் இந்த போராட்டம் முன்னெடுத்து செல்லப்பட்டது. மிகப்பெரிய நல்ல விஷயம். இதில் மாணவர்களுடைய எழுச்சி என்பது யாராலும் குறைத்து மதிப்பிட முடியாத அளவுக்கு பெருமளவு உற்சாகத்தோடு போராடினார்கள். டெல்லியில் இளைஞர்களையும் போராடும் இளைஞர்களையும் காவல்துறை வன்முறையால் கையாண்டது இன்று அரசியலில் பேசு பொருளாக இருக்கிறது. அதே வேளையில் சமூக ஊடகம் பொய் செய்திகளை பரப்பும் சமூக ஊடகங்களின் முகத்திரை கிழிஞ்சி தொங்குது. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த செய்தியை உலகம் முழுசும் உள்ள ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக வாசிக்கப்பட்டது. அது ரொம்ப மாணவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அப்புறம் விமர்சனம் பண்ணுறவங்க எல்லா நேரத்துலையும் விமர்சனம் பண்ணுவாங்க. இவங்க மாணவர்களையே கூட நெகட்டிவாக விமர்சனம் பண்ணவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றியெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு நிஜமான உண்மை. அப்புறம் இந்த சாக்கில் நிறைய பேர் அரசியல் கட்சிகள்லேருந்து நிறைய அரசியல் பண்ண நினச்சாங்க. அவங்களுடைய முயற்சியை வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் தமிழ்நாட்டில் மாணவர்களை போலீஸார் தாக்குனது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னால், விஜய் முதல்வரான பிறகு நடக்கிற முதல் போராட்டம். இதை நல்லா மிருதுவாக கையாண்டிருக்கலாம். மாணவர்கள் மேலே இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் தமிழக அரசுக்கு ஏற்படவில்லை. ஆனால் போலீஸார் இதுபோல் அராஜகமாக மாணவர்களை கையாண்டதில் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஏண்டா நீங்கள்லாம் சேர்ந்து தானே இந்த ஆளை முதல்வர் ஆக்குனீங்க அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துலேயும் இந்த செய்தியை நான் பார்க்குறேன். நம்மன்னு கிடையாது, நான் பார்க்குறேன். அதனால் இது மாதிரியான போராட்டங்களுக்கு அரசு முழு பாதுகாப்பு கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தணும். அவங்க கேட்குற கோரிக்கைகளை நிஜமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய